கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார முதலிகள் பாடிய ஒவ்வொரு தலத்தையும் அதன் பெருமையையும் பேசிக்கொண்டு வருகின்றேன். அதுவும் உங்களை மாதிரி சிவபக்தர்களோடு சிவபெருமையை பேசுவது தானே 16 செல்வங்களுள் ஒரு செல்வம் சத் சங்கம் அப்படின்ற செல்வம். இன்று ஈரோட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட கொங்கு நாட்டு 3வது தலத்தை தரிசிக்க இருக்கின்றோம். மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 207. பத்மகிரி அப்படின்னு 4 மலைகள் சூழப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தலம்தான் திருநனா. நம்மை எந்த தீய விஷயங்களோ பாவங்களோ அணுகாது, அதுதான் திருநனா. பவானி அப்படின்னும் சொல்லுவாங்க. திரிவேணி, அதாவது தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி. வட இந்தியாவில் திரிவேணி சங்கமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கங்கை, யமுனை, சரஸ்வதி. அதில் கங்கை வருவது பார்க்கலாம் கண்கூடா, யமுனை வர்றதையும் பார்க்கலாம். ஆனால் சரஸ்வதியை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த முக்கூடல்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் நீராடி விட்டால் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பாவங்களை தீர்ப்பது எளிது அப்படின்னு வடநாட்டு தலத்தை கொண்டாடுகின்றோம். தவறே இல்லை, உண்மைதான். ஆனால் நம்முடைய தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் அதுதான் பவானி என்று சொல்லக்கூடிய திருநனா. இங்கேயும் 3 நதிகள் சங்கமிக்கின்றன. என்ன? ஒன்று நம்முடைய காவிரி, இன்னொன்று பவானி. அந்த இடத்துல எப்படி சரஸ்வதி அந்தர்யாமியாக தெரியாமல் இருப்பாளோ அது மாதிரி அமுத நதி அப்படின்ற 3வது ஒன்றும் இங்கே கலக்கின்றன. இதற்கு முக்கூடல் அப்படின்ற பேரும் உண்டு. இந்த ஒரு தலத்தில் நீராடினால் சகல பாவங்களும் போகும். இறைவனின் நாமம் சங்கமிக்குது இல்லையா நதிகள். சங்கமேஸ்வரர், இறைவிக்கு சங்கமேஸ்வரி. இதுதான் இறைவன் இறைவியினுடைய பெயர்கள். இலந்தை மரம் தலவிருட்சம். அகால மரணம் சிலர் அடைந்து விட்டால் அவர்களுக்கு நாராயண பலி, நாராயணனுக்கு கொடுத்துட்டோம் அந்த உயிரை அப்படி என்பது போல இந்த இடத்தில் திரிவேணி சங்கமத்தில் அது போன்ற ஒரு பூஜையும் இங்கே இருக்குது. பொதுவாகவே மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3மே சிறந்தது இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஒரு அழகு என்னென்னா, அம்பிகை பெயர், ஊர் பெயர், நதி பெயர் 3மே ஒன்று. அம்பாளை பவானின்னு கூப்பிடுவோம், ஊரையும் பவானின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற நீர்நிலைக்கும் பவானி அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டார்கள். ஆங்கிலேயத்தில் கேரோன்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர் இந்த பவானின்ற அம்பிகையை பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் வெளிப்படையாக பார்க்க வைக்கும். ஏன்னா அவர்களுடைய அந்த மதம் கடவுள் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை அதையும் பின்பற்றி இந்த கடவுளையும் ரசிக்கணுன்ற ஆசை உண்டு. ஆனால் பெரிய ஒரு பதவியில் இருக்கார் இல்லையே, அது எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை அந்த அம்பாள் மீது, அவளுடைய கருணையை பற்றி ஊரெல்லாம் சொல்கின்றார்கள். இதே மாதிரி பீட்டர் ரோஸ்ன்னு மதுரை மீனாட்சியின் அருமையை கேட்டு அவளுடைய அருளை பெற்ற ஒரு ஆங்கிலேயர் மதுரையில் உண்டு. அது மாதிரி இவருக்கும் அம்பாளை பார்க்கணுன்னு ஆசை. அதனால் என்ன பண்ணார், தன்னுடைய ஆட்சி தானே, அவர் தானே அங்கே கலெக்டர், அம்பாளுடைய சன்னதி எதிர்க்க ஒரு சின்னதாக துளை போடுறார். அந்த துளை, அந்த துவாரம் போட்டு அது வழியாக அம்பாளை பார்ப்பார். பிடிக்காத மாதிரி தான் பார்ப்பார். ஆனால் அந்த அம்பாள் மீது அவரையும் அறியாமல் என்றோ எந்த பிறவியின் தொடரோ அம்பாள் மீது ஒரு பக்தி பாசம். இந்த இடத்துல ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கார். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து எழுப்புறாங்க. பாலாம்பிகை, வாலைக்குமரி அப்படின்னு ஒரு அற்புத தெய்வ அம்சத்தோட ஒரு சின்ன குழந்தை அவரை எழுப்புது. யார் எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு புரியல. ஒரு அழகான குழந்தை, பாலாம்பிகை, வாலைக்குமரி அப்படிலாம் குழந்தை வடிவத்தில் துர்க்கையை போற்றுவோம் இல்லையா, அப்படி ஒரு தெய்வ குழந்தை. எதனால் கூப்பிடுது ஒன்றுமே புரியலை. கனவா நனவா எதுவும் தெரியாமல் வெளியில் வரார். வெளியில் வந்த உடனே அவர் தங்கிய அந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுகிறது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி. நம்ம தூங்கியிருந்தா உயிர் போயிருக்குமே, யார் இந்த குழந்தை, எங்கேருந்து வந்து நம்மளை காப்பாற்றினா, எப்படி தெரியும்? நிறைய கேள்விகளோடு திரும்பி பார்த்தா அந்த குழந்தையை காணும். அப்போ அவருக்கு புரியுது, இந்த அளவு ஒரு அற்புதமான அழகான முகத்தோடு தானே திருநனா என்ற பவானியில் குடிக்கொண்டிருக்கும் இறைவியை தரிசிப்போம். அவளை அன்றி நடக்க போகிறதை யாருக்கு அறிந்து வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற உண்மையை அறிந்து தங்க கட்டில், ஏன்னா கட்டிலில் படுக்கும் பொழுது தான் அம்பாள் காப்பாற்றினா இல்லையா, அதனால் அம்பாளுக்கு தங்க கட்டில் ஒன்றை
காணிக்கையாக கொடுத்தார். இன்றைக்கும் அந்த பவானின்ற கோயிலுக்கு போனால் அதை நாம் தரிசனம் செய்யலாம். அப்படிப்பட்ட சம்பந்தரால் போற்றப்பட்ட பாவங்களும் தீவினைகளும் நம்மை விட்டு அகலக்கூடிய அற்புதமான கோயில்தான் திருநனா பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம். அதனால் வாருங்கள், நம்முடைய தென்னகத்தில் இருக்கும் திருவேணி சங்கமத்தில் நீராடி நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெற்று இறைவன் இறைவியின் அருளை பெறுவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.